வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் வியூ ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸ் ஒர்த் ஆஃப் 1 lakh என்னுடைய பர்சனல் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் தருவேன். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு மெயினாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து யூ கேன் ஃபீல் உங்களாலேயும் ஒன்று முடியுது, ஃபார்காஸ்ட் பண்ண முடியுது, அனலைஸ் பண்ண முடியுது, பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர முடியும். பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. நான் வீடியோ மேக்ஸிமம் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா வீடியோ பண்ணுவேன். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால நான் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். அந்த லெவலுக்கு கீழே இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பயங்கரமான ஒரு வேலை நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். இப்போ அது வந்து ரீட்டெய்லர் இடம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து இனிமேல் அதுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். அதுவும் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து காலையில் புட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. 9:15 ஓப்பன் ஆகுது. 9:15லேருந்து 30 ரூபா 40 ரூபா அட் தி மணி ஆப்ஷன் அப்படியே கீழே வருது. ஓகேவா? கீழே வந்து ஒரு 15 ரூபா கிட்ட இருக்குது. இப்போ இந்த 17 ரூபாலிருந்து ஒரே ஸ்பைக்கு 44 ரூபா. இப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதை கண்டுபிடிக்க முடியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து மார்க்கெட் ஆப்ரேட்டர், இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் கரெக்டான நாலேஜ் இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ப்ரொவைடட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கிறது பெருசே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஃபார்காஸ்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ரிஸ்க் வைக்க முடியும். அது பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் தொட்டுட்டு திருப்பி அந்த வேலையை அதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். ஸோ இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஆர்டர் புக்கு ஒன்று காட்டிடுறேன். ஓகேவா? நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 10:00 எக்ஸாக்டாக ஒரே நிமிஷம் தான். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 பஞ்ச் பண்ணேன். ஓகேவா? 10:27 10:27 வித்தின் 1 மினிட்டில் இந்த ஸ்பைக் நடந்தது. அந்த ஸ்பைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்பைக். ஓகேவா? இதுதான் வந்து 10 இந்த இடத்துல இங்கே சம்திங் ஐ வாஸ் பையிங் சம்வேர் ஹியர். ஓகேங்களா? வித்தின் 1 மினிட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 மினிட்டில் 17லேருந்து இட் வாஸ் 42. இது எப்படி சாத்தியம்? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ நான் என்னுடைய டூலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இது என்னுடைய கூகுள் மேப். ஓகேவா? என்னோடய டூல் நான் இது ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட். இந்த ரெட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மேலே எக்ஸாக்ட்லி பூம். பட் இதுக்கு முன்னாடியே இண்டிகேஷன் தெரிஞ்சிச்சு. பட் இது வாஸ் அன் எக்ஸாக்ட்லி பூம். சரி, இது ஒரே ஒரு ஸ்பைக் அடிச்சிச்சு. அப்படி என்ன கிரேட் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. சிம்பிள். அடுத்தது திரும்பி வந்து என்னுடைய லெவல் அப்படிங்கிறது வந்து கிராஸ் ஆச்சு. எத்தனை மணிக்கு கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நான் காட்டிடுறேன். அந்த லெவல் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தது. ஆப்ஷன் ப்ரைஸ் வென்ட் 10 times. ஓகேவா? ஸோ இது நடந்தனால தான் இப்போ எனக்கு நான் வீடியோவே அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எக்ஸ்பைரி டைமில் வந்து நம்மளால் ஹியூஜாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹியூஜாக பண்ணக்கூடாது. என்னுடைய ரூல் படி எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் ஹியூஜாக பண்ண மாட்டேன். இதே வந்து ஃப்ரைடேவாக இருந்திருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது என்னுடைய மெமரியில் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது நான் அலர்ட் ஆகிறதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே பண்ணுறேன். பட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இதுதான் இந்த இது. ஸோ இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பி அ பையர். 10 இது ஆக்சுவலி இட் வாஸ் 10 rupees ட்ரேடிங் அட் 10 rupees. ஓகேவா? ஃப்ரம் 10 rupees இந்த ஆப்ஷன் வென்ட் டு 100 rupees 10 times வித்தின் 2 minutes. இது ஏன் போச்சு? அதுதான் மெயின். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த லெவல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் கிராஷே எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கிராஷ் எதிர்பார்க்குறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஐ வாஸ் இன்ஃபார்மிங். இங்கே வந்து இதுதான் இந்த லெவல். இட் வாஸ் லைக் எனிதிங். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சர். இது வந்து மார்னிங் இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இது வந்து இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு டைம் இருந்தனால
இப்போ வந்து இது ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கொலாப்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னா எக்ஸ்பைரி கொலாப்ஸ் அப்படிங்கிறது இங்கே நடந்துருச்சு. இங்கே அந்த செல்லிங் அந்த பிக் இதை காட்டிட்டான். ஓகேவா, இது மார்னிங்காக இருந்திருந்தா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் நிஃப்டி 5% டவுன். டு பி ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. கிராஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு 5% அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஷ். 10ங்கிறது வந்து மெகா கிராஷ். ஓகேவா, 5ங்கிறது நல்ல கிராஷ். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் 5%. ஸோ அது இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷனில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இது வந்து கொடுத்துருச்சு. பயங்கரமான ஒரு இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இட் வாஸ் ஹேப்பன்டு. இப்போ இது வந்து ஒரு ரீட்டைலர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ரீட்டைலர் பிளேஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த இடம் 700 வந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறான்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 700 சப்போர்ட் எடுக்க போகிறதே நம்ம வந்து ஃபர்காஸ்ட் பண்ணியிருப்போம். 9:27க்கு ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகும், அங்கிருந்து தான் அப்படின்னு மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்னென்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐ மீன் இப்படி ஒன்று நடக்கும்னு. அதில் ஒரு ஆல்ட்ரேஷன், என்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் மேபி ஃப்ரைடே ஆர் மண்டே, நெக்ஸ்ட் மண்டே நடந்துடலாம், வாய்ப்பு இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எல்லோரும் அந்த சீக்வன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸில் டார்கெட் ரெட்டு புக் பண்ணாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ரெட்டு புக் பண்ணாதீங்க. இன்னும் இருக்கிறது வெள்ளிக்கிழமை, ஐ மீன் திங்கக்கிழமை, இந்த 2 நாள் உங்களுக்கான இது என்னென்னா சீக்வன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரெட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ரெட்டுக்கு புக் பண்ணாதீங்க. ஓகேவா, காஸ்ட் ஸ்டாப் லாஸே வச்சுருங்க. மேலே போனதுக்கப்புறம் காஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. இந்த 2 நாள் மட்டும் பண்ணுங்கள். கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சிம்பிள், பாட்டம் ஃபிஷிங் கான்செப்டை யூஸ் பண்ணி பாட்டமில் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இது 2 மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அதை வந்து பிடிச்சிடலாம். நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் மை ரொம்ப இது வந்து ரேர் கேஸ், இதெல்லாம் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி டைம் இஸ் ஓவர். 10 o'clock ப்ரீமியம் இல்லை, இதில் எடுத்து 50. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்படின்னா எப்போயுமே ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு 10% தான் ரிஸ்க் வைப்பேன். 10%க்கு மேலே என்னோடய ரிஸ்க்கே இருக்காது. ஓகேவா, அப்போ நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், 8 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் எ கேம்லிங். எனக்கு எப்போவுமே கேம்லிங் மைண்ட் செட் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ரிஸ்க்குக்கு ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பேன். ஸோ ஐ வாஸ் மிஸ்டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, பட் அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். திருப்பி இந்த மாதிரி எனக்கு வரும்போது அட்லீஸ்ட் ஐ வில் மேக் சம்திங். நான் பெருசாக மிஸ் பண்ணாட்டி கூட சம்திங் ஐ வாண்ட் டு டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்பெஷல் வீடியோ. ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டு ஐ மீன் நான் சொன்ன இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். ஓகேவா, பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 700க்கு கீழே அப்படின்ட்டு இருப்பேன். அதில் ஒரு சேஞ்சஸ் இனிமேல் பண்ண போகிறது அது 700 அப்படின்னு இருக்காது. நீங்கள் வந்து ரெட்டு டு ரெட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்டு எடுத்துகிட்டு ரெட்டு ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. இது மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். கூகுள் மேப் யூஸர் ஆஸ் யூஷுவல். ஓகேவா, ஸோ இது ஒரு டைம்லி அப்டேட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நாளைக்கு வந்து இதே மாதிரி அந்த இது வந்து அந்த கிராஷில் வந்து அப்படி நடக்காது. இவன் வந்து இப்படி பண்ணிட்டான், ரொம்ப அக்ரெசிவ்னஸ். இந்த அக்ரெசிவ்னஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க மார்க்கெட்டில் மேக்ஸிமம். ஓகேவா, இதெல்லாம் வந்து எப்படி ஒரே கேண்டில் ஒரு நிமிஷத்தில் 100 பாயிண்ட் கீழே போகிறான், 100 பாயிண்ட் மேலே வரான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் இங்கே தான் அந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இவன் ஏன் கீழே போகிறான், ஏன் மேலே வரான், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் வேணும். ஓகே, ஸோ அந்த ஆன்சர் நம்ம கிளாரிட்டியாக இருந்தோம்னா நம்ம கீழே போகும்போது மாட்ட மாட்டோம், மேலே போகும்போது மாட்ட மாட்டோம். அப்படியே நம்ம மாட்டினாலும் எவ்வளோ ரிஸ்க் வைக்கணுன்ட்டு இருக்குது, பிளைண்டாக இருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோதான். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.